அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 2ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வணக்கம். டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழ் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். சில தகவல்கள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டேட்டஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டேட்டஸில் நானும் உண்மையிலேயே ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங், நோ எனி ரெக்கமெண்டேஷன், ஒன்லி இன்ஃபர்மேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப சின்ன வீடியோ தான். ரிசல்ட்டு டிவிடெண்டு, அதுக்கான ஆர்டர் ரிசீவ் பை லிஸ்டட் கம்பெனிஸ். அதுமாதிரி ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டு இனிமேல் நியூஸ் வந்து போக குறைஞ்சிரும். பெருசாக ஒரு நல்ல நியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியோட ரிசல்ட்டும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு. ஸோ இதுக்கப்புறம் நியூஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். வீடியோவும் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி டிசிஏ எக்ஸ்பிரஸ் லிமிடெட். 768 ரூபா கரண்ட் பேஜ், 21 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 3%, நெட் ப்ராஃபிட் 35% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட் அந்த வகையில் டவுனாக இருக்குது. அதேமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 2 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து சின்ன டிவிடெண்ட் தான். சிக்டா வந்து லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடர். கேபிட்டல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட். 294 ரூபா கரண்ட் பேஜ், 34 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 21% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட் அந்த வகையில் சூப்பரான ரிசல்ட்டு. அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 4 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1.25% வரும். ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 25 ஜூலை 2025. சிக்டா வந்து அதர் பேங்க். ஹெச்கான் குளோபல் சர்வீசஸ் லிமிடெட். 69 ரூபா கரண்ட் பேஜ், 77 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 10 லட்சம் ப்ராஃபிட் பண்ணாங்க. அதுமாதிரி போன குவார்ட்டரில் 27 லட்சம் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 27 லட்சம் லாஸு. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுன் தான். அதுமாதிரி ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பீட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 1:10 ஃபேஸ் வேலி 10 இருக்கதை ஒன்றா மாற்றுறாங்க. அதுக்கான ரெக்கார்டு வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 20 ஜூன் தான் ரெக்கார்ட் டேட்டு. சிக்டா வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். ஸோ ஸ்பில்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். ஃப்ரண்டியர் ஸ்ப்ரிங்ஸ் லிமிடெட். 3544 ரூபா கரண்ட் பேஜ், 92 கோடி 60 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்துருக்கு. கொடுத்தது ரயில் கோச் ஃபேக்ட்ரி, கப்புர்தலா. காஸ்மோ ஃபர்ஸ்ட் லிமிடெட். 1232 ரூபா கரண்ட் பேஜ். இவங்க 400 கோடியாக முதலீட்டில் ஒரு புதுசாக ஒரு பிளான்ட்டை கமிஷனிங் பண்ணுறாங்க. அது ஆல்ரெடி இருக்கிற பிளான்ட்டு தான் அவுரங்காபாத்தில். அந்த பிளான்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 400 கோடி முதலீடு பண்ணி அது வந்து கெப்பாசிட்டி அதிகரிச்சிருக்காங்க. இதன் மூலம் வருஷத்துக்கு 40% வந்து அவங்களோட ஓவரால் ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல செய்தி. ஏன்னா ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆனாலே சேல்ஸும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ லிமிடெட். 8514 ரூபா கரண்ட் பேஜ். இவங்க வந்து சேல்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2 வீலர் சேல்ஸ் பார்த்திங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 9% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. போன மே 2024 கம்பேர் பண்ணும்போது. கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து 5% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே டொமஸ்டிக் டோட்டல் 2 வீலர் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது 8% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓவராலாக 3,84,621 யூனிட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க பஜாஜ் ஆட்டோ. ஹூண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட். 1852 ரூபா கரண்ட் பேஜ். இவங்க இந்த மே சேல்ஸை வெளியிட்டிருக்காங்க. 58,701 யூனிட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஓவராலாக. இதில் 43,861 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கும், 14,840 யூனிட் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காதா சொல்லியிருக்காங்க. இதில் எந்த கம்பேரிஷனும் பண்ணல. அவங்க சேல்ஸ் மட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட். 12,290 ரூபா கரண்ட் பேஜ். இவங்க ஓவரால் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 1,80,077 யூனிட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷம், அதாவது மே 2024 கம்பேர் பண்ணால் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஏன்னா போன வருஷம் 1,74,551 யூனிட் வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை விட கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சேல்ஸை மாருதி சுசுகி லிமிடெட். அடுத்து அசோக் லேலண்ட். 236 ரூபா கரண்ட் பேஜ். இவங்க வந்து சேல்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா 15,484 யூனிட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 5% இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா அதுல் ஆட்டோ லிமிடெட். 483 ரூபா கரண்ட் பேஜ். இவங்க வந்து டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 2,357 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 12% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே டொமஸ்டிக் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது 2,502 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 7% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எஸ்எம்எல் இசுஜூ லிமிடெட். 1,900 ரூபா கரண்ட் பேஜ். மொத்தமாக சேல்ஸ் பார்த்திங்கன்னா 1,543 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தோட நம்ம கம்பேர் பண்ணும்போது 1% டவுன் ஆகிருக்கு. ஏன்னா போன வருஷம் 1,563 யூனிட் சேல் பண்ணாங்க. ஒரு 20 யூனிட் கம்மியாக தான் சேல் பண்ணியிருக்காங்க இந்த மே மாதத்தில். எஸ்எம்எல் இசுஜூ. டாடா மோட்டார்ஸ் லிமிடெட். 812 ரூபா கரண்ட் பேஜ். இவங்க ஓவரால் சேல்ஸாக பார்த்திங்கன்னா 70,187 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க இந்த மே 2025. இதில் கமர்ஷியல் வெஹிக்கிள் 28,147, பேசஞ்சர் வெஹிக்கிள் 42,040 யூனிட்டு. ஸோ இதில் நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும் பார்க்கும்போது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 5% டவுனாக இருக்குது. அதே பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா 11% டவுனாக இருக்குது. மொத்தமாக 42,040 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே மேலே 47,075 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ 11% டவுனு. ஸோ கமர்ஷியல் அதேமாதிரி பேசஞ்சர் ரெண்டுமே டவுன் ஆகிருக்கு போன வருஷத்தில் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ரிசல்ட்டே இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. இது மே மாதத்தோட சேல்ஸ் மட்டும்தான். ஸோ இதோட நியூஸ் முடிஞ்சது. வீடியோ ஸ்கிப் பண்ணுறாங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வந்து சில நண்பர்கள் கேட்ட கேள்விக்கான என்னோட தனிப்பட்ட பதில் தான். ஸோ இது எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அவங்க கேட்ட கேள்விக்கான பதில்ஸ்னு சொல்லியிருக்கேன்.
மற்றபடி வீடியோ தான் முடிஞ்சது. ஸ்கிப் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணுங்கள். நண்பரோட பிடிசி இண்டஸ்ட்ரியல் லிமிட்டடோட ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா 25 கோடி கிட்ட 24 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 68%, நெட் ப்ராஃபிட் 67% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதுக்கு இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா அதர் இன்கமும் கூடியிருக்கு. ஸோ அதனால் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நண்பரோட கேட்டிருந்தாரு குஜராத் டூல்ன்ற இது ஒரு பெனி ஸ்டாக்கே ரிஸ்க் தான், அது தெரிஞ்சு தான் அவர் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் எப்படின்னு கேட்டிருக்காங்க, அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1 கோடியே 44 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் பார்த்திங்கன்னா 63%, நெட் ப்ராஃபிட் 97% டவுன் ஆயிருக்கு. அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் அதர் இன்கமில் பெரிய அமௌண்ட் வந்துச்சு. அந்த பெரிய இன்கம் வந்து இந்த அதர் இன்கமில் வரல. ஸோ அதனால் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது போன வருஷத்தில் கம்பேர் பண்ணும்போது. விவிமேட் லேப்ஸ் லிமிடெட் ₹4.95, இது ஒரு பெனி ஸ்டாக் தான். 5 கோடியே 60 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 5 கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டு இப்போ அப்படியே லாஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ ரிசல்ட்டு இவங்களும் டவுனாக தான் இருக்குது. போன குவார்ட்டர்லையும் கிட்டத்தட்ட 5லேருந்து 6 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்கும் ஷேர் ஹோல்டருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்இபிசி இந்த ஸ்டாக்கை பற்றி ரைட் இஷ்யூ வந்திருக்கு. அந்த ரைட் இஷ்யூ பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ரைட் இஷ்யூ ஆல்ரெடி முடிஞ்சுது. இது வந்து ஒன்லி தகவல் தான். ரைட் இஷ்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 23 மே. அந்த 23 மேல யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரைட் இஷ்யூ ஷேர் வந்து கிடைக்கும். பேமெண்ட் எப்படி பண்ணணும்னா ஒரே டைமில் பேமெண்ட் இல்லை, 2 பேமெண்ட்டாக பண்ணணும். அப்ளிகேஷன் பண்ணும்போது 5 ரூபாயும், அடுத்து வந்து அவங்க ஒரு கால் கொடுப்பாங்க, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால், அதில் ஒரு 5 ரூபாயும் நம்ம கொடுக்கணும். கம்பெனிக்கு கொடுத்தோம்னா 10 ரூபாய்க்கு நமக்கு ஷேரை ஆட் பண்ணுவாங்க. ரைட் இஷ்யூ பீரியட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிறது பார்த்திங்கன்னா ஜூன் 9 ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா 23 க்ளோஸ் ஆகுது. ஸோ நண்பருக்கு இப்போதைக்கு RE ஷேர் வந்திருக்காது. ஜூன் 9 பாருங்கள், காலையில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு RE ஷேர் வந்து கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து இங்கே 23 வரைக்கும் உங்களுக்கு டைமு, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி அதை நார்மல் ஷேராக கன்வெர்ட் பண்ணலாம். ரைட் இஷ்யூ ரேஷியோ வந்து 11:50. அதாவது நீங்கள் 50 ஷேர் வந்து எஸ்இபிசி ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 50 ஷேர், உங்களுக்கு 11 ஷேர் வந்து RE ஷேர் வந்து கிடைக்கும். இந்த RE ஷேரை நீங்கள் அப்ளை பண்ணி நார்மல் ஷேராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த தகவலை இதோட முடிச்சிடுறேன். அதுமாதிரி நிறைய பேர் நண்பர்கள் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டோட ரிசல்ட்டை பற்றி கேட்டிருக்கீங்க. அவங்க ரிசல்ட்டை பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு வாயுமே திறக்கல, சைலண்ட்டாக இருக்காங்க. லாஸ்ட்டாக மே மாதம் 19, அதை போன மேல 19 பார்த்திங்கன்னா டிசம்பர் ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்ச் இதுன்னு ரிசல்ட் அவங்க ஒன்றும் மென்ஷனே பண்ணல. மேபி இன்னும் ஒரு மாதம் கழிச்சோ இல்லை என்னமோ நியூஸ் வரலாம், வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டு இது வரைக்கும் எந்த நியூஸும் இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த காலையில் இதோட முடிச்சிடறேன். மேற்கொண்டு நிறைய நியூஸ் வராது. ஸோ நியூஸும் கம்மியாயிரும், வியூஸும் கம்மியாயிரும், வீடியோவும் கம்மியாயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல நியூஸ் வந்தால் மட்டும் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.